மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, we have started the previous class with the writing part, test number 16, the last question. At the same time, we can get 15 marks for this question, this part. So, we must write something to get our mark. This mark helps us to achieve top result, right? So, we don't miss this part, right? We have learned something about how can we get top mark, or what is the criteria of this part, right? This one, content for 5 marks, language for 5 marks, organization for 2 marks, mechanism of writing for 3 marks. Altogether, we can get 15 marks for this question, right? அப்போ இதில் நாங்கள் அன்றைக்கு பார்த்து நாங்கள் இதில் லாங்குவேஜ் ஜீரோவாக போகணுமெண்டா நாங்கள் என்ன மார்க்ஸை எடுப்போம்னு சொல்லி பார்த்து நாங்கள் என்ன லாங்குவேஜ் ஜீரோவாக போகுமெண்டா 7 மார்க்ஸ் தான் எங்களுக்கு வரும். மேக்ஸிமம் எல்லாம் எழுதியிருந்தேன் 250 வேர்ட்ஸோட கம்ப்ளீட்டாக கேட்ட விஷயம் அவ்வளோத்தையும் கண்டென்ட் ஃபுல் மார்க், பேராகிராஃபிங் ஓகே, மீனிங்ஃபுல் பேராகிராஃபிங் ஓகே, எங்களுடைய மெக்கானிசம் ஆஃப் ரைட்டிங் ஓகே. அப்போ எல்லாம் ஆக்யூரேட்டாக இருந்து லாங்குவேஜ் ஜீரோன்றா தான் 7 மார்க் வரும், ரைட்? த நெக்ஸ்ட் சாய்ஸ், நாங்கள் இந்த லாங்குவேஜை ஜீரோ ஆகாமல் பார்க்க வேணும்னு சொல்லி பார்த்து நாங்கள். அப்போ இந்த லாங்குவேஜ் ஜீரோ ஆக இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த 11 மார்க்ஸை நாங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ இதை யோசிச்சு பாருங்கோ, இந்த லாங்குவேஜை ஜீரோ ஆக்கினதால் எங்களுக்கு 7 மார்க்ஸ் தான் வந்தது. ஆனால் அதே லாங்குவேஜை 1 ஆக்கினோம்னு சொன்னாலே மேக்சிமம் நாங்கள் 11 மார்க்ஸை எடுக்க முடியும். அப்போ இதுக்கிடையில் தான் நீங்கள் இது இருக்க போகுது, ரைட்? நான் அன்றைக்கு விளங்கப்படுத்தினேன் இந்த கண்டென்ட்ன்றதை கேட்குற விஷயம் அவ்வளோ. அதாவது நாங்கள் செலக்ட் பண்ணுற சூஸ் பண்ணின டாப்பிக்கின்ற அப்படி ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணி அவை அங்கே என்னென்னத்தை மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கணுமோ அவ்வளோத்தையும் கொடுத்துருந்தா இந்த 5 மார்க்ஸ் ஓகே. அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் சரியான முறையில் ஓட பண்ணி சரியான முறையில் அந்த டாபிக் வைஸை சப் டாபிக் வைஸாக நாங்கள் அதை பேராகிராஃபிங் செய்து எழுதியிருப்போம்டா 2 மார்க்ஸ். அப்புறம் இந்தியாவில் மெக்கானிசம் ஆஃப் ரைட்டிங் எழுத்து முறை என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், பங்க்சுவேஷன் மார்க்ஸ், கேபிட்டல் ஸ்மால், இப்படி நீட்னஸ். அப்போ இந்த விஷயங்களுக்கு 3 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் அப்படி தான் வருது. லாங்குவேஜுக்கு லாங்குவேஜில் தான் எங்களுக்கு என்ன வர்றது, கிராமர் 10 சரியான டென்ஸை யூஸ் பண்ணுறது, சரியான ஃபார்மேஷனில் சென்டென்சஸை யூஸ் பண்ணுறது, ஸ்பெல்லிங், வொக்காபுலரி எல்லாம் இந்த 5 மார்க்ஸுக்குள்ளே தான் உள்ளடங்கி இருக்க போகுது. ஸோ இதை நாங்கள் ஜீரோ ஆகாமல் பார்க்கணும். என்ற எங்களுக்கு இதுதான் நாங்களாக எழுத வேண்டிய விஷயம். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொஷின் பேப்பர்லேயே கைட் பண்ணப்பட்டிருக்கும். இது நாங்கள் டிசைட் பண்ணணும் எப்படி பேராகிராஃபிங் செய்ய போகிறோம். அப்போ இது மெக்கானிசம் ஆஃப் ரைட்டிங் நாங்கள் எங்களுக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணி எங்கள்கிட்டயே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நாங்கள் எந்த வித பிரச்சனையும் இல்லை, 15 மார்க்ஸுக்கு பிரச்சனை வராது. சரி, அப்படி இல்லை பிரச்சனைண்டா கூட நாங்கள் அந்த லாங்குவேஜை ஜீரோ ஆகாமல் பார்த்தா 11 மார்க்ஸ். அப்போ இந்த லாங்குவேஜுக்கு ஒரு 4 மார்க்ஸ் எடுத்துப்பட்டோம்னா கூட இந்த 14 மார்க்ஸ் வரும், ரைட்? அப்போ லாங்குவேஜில் தான் நாங்கள் அப்படி பிளவுறதாக இருந்தால் ரைட்டிங் பார்ட்டில் லாங்குவேஜில் தான் நாங்கள் விடலாம், விட வேணுமல்ல விடலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோ காலம் இங்கிலீஷ் படித்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போகும்.
ரைட். ஸோ இதில் நீங்கள் மினிமம் மார்க்ஸ் 11 எடுக்கக்கூடிய அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கண்டென்ட் 0 போச்சுண்டா, இந்த கண்டென்ட் 0 போச்சு. அப்போ கண்டென்ட் 0 ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்ட டாபிக் என்னவோ ஆக இருக்க நீங்கள் என்னவோ எழுதுறாரு. சரிதான். அப்ப கேட்ட டாபிக்கை விட வேற ஒரு விஷயத்தை உள்ளடக்கத்தை ஹெரிங்க அதை போட்டுட்டு நீங்கள் உள்ளடக்கத்தை வேறு ஏதாவது எழுதி கொண்டு போனீங்கன்னா கண்டென்ட் irrelevant. ஸோ உங்களுடைய எழுதின எஸ்ஏயோ ஆர்டிக்கிளோ ஸ்பீச்சோ என்னவோ டோட்டலி irrelevant. ஸோ அங்கே 0 மார்க்ஸ் தான் உங்களுக்கு. ரைட். அப்போ இந்த 7 என்றது வேர், இதை கண்டென்ட்டை 0 வர்றது அதை விட வேர். அப்போ நாங்கள் மினிமம் மார்க்ஸ் 11 எடுக்க வேணும் என்றதுக்கு நீங்கள் மேக்சிமம் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்க வேண்டும். ரைட். அப்போ இந்த டெஸ்ட் நம்பர் 16ல் என்ன டைப்ஸ் ஆன அல்லது என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வரப்போகுது. ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணி இருப்பீங்க. எஸ்ஏ என்று சொல்லி கேட்கலாம், ஆர்டிக்கிள் கேட்கலாம். இது ரெண்டுக்கும் இடையிலே என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ எஸ்ஏ வர்ஸ் ஆர்டிக்கிள்? எஸ்ஏ என்றதுக்குள்ளே கொஞ்சம் கடினமாக, அதாவது அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்று சொல்கிறது, அதுக்குரிய கலைச்சொற்களோடு எழுதப்படுறது, கடினமான மொழிநடை விஷயம் விரிவாக கொடுக்க வேண்டி இருக்கு. ஆர்டிக்கிள் பொதுவாக நாங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின் ஜேர்னல்ஸுக்காக எழுதுவோம். எஸ்ஐயும் அதுகளுக்காக எழுதுறது இருக்குது. ஆர்டிக்கிள் என்றது கொஞ்சம் இலகு நெகிழ்வு தன்மையாக இருக்கு, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். டேர்ம் அதை நம்ம சொன்ன கலைச்சொல் டெக்னிக்கல் டேர்ம் கொஞ்சம் இலகுபடுத்தி கொடுக்கலாம். அதே நேரம் ஆர்டிக்கிள் என்ற வேலைக்குள்ளே அங்கே டீட்டெயில்டுன்ற அந்த விஷயம் கொஞ்சம் தவிர்க்கப்படலாம். அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுபடலாம், மெசேஜஸ் கொடுபட வேணும். ஆனால் அந்த டீட்டெயில்டு மெசேஜ்ன்றது அந்த அளவுக்கு இங்கே ஆர்டிக்கிளுக்கு தேவைப்படாது, எஸ்ஐக்கு அது தேவைப்படும். குறிப்பிட்ட டாபிக் சார்ந்த ஆழமான விஷயங்கள் எடுத்து எழுத வேண்டி இருக்கும். ஆர்டிக்கிள் என்று சொன்னால் அதில் கொஞ்சம் மேலோட்டமாக நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கு. ரைட். அதான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். அடுத்தது ஸ்பீச். இந்த ஸ்பீச் என்றது உண்மையிலேயே மிக இலகுவான், மிக இலகு. ஏனென்றால் நாங்கள் இங்கே சிம்பிள் சென்டென்சஸை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சிம்பிள் சென்டென்ஸ் வித் ஃபேமிலியர் வேர்ட், அதான் மிக முக்கியம். இப்போ இந்த ஸ்பீச்சில் ஃபேமிலியர் வேர்ட் மிக முக்கியம். இப்போ இங்கே எஸ்ஏயில் நாங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸை கூட பாவித்து எழுதலாம், ஆர்டிக்கிளில் அதை கொஞ்சம் நகல பண்ணலாம். ஆனால் ஸ்பீச்சில் எப்போவுமே நீங்கள் கூடிய அளவுக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணினா கூட அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்க போக வேண்டி இருக்கும். ஏன்னா ஸ்பீச்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னால் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணிக்குள்ள ஹார்ட் வேர்ட்ஸ் அல்லது அன்ஃபேமிலியர் வேர்ட்ஸ் என்று சொல்லி யூஸ் பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களோட ஸ்பீச்சினுடைய அந்த எய்ம் தெரியாது, ஆடியன்ஸுக்கு அது விளங்கி. ரைட். அப்போ உங்களுக்கு கூடுதலாக வரப்போகிற ஸ்பீச் என்னென்று சொன்னால் ஒன்று அசம்பிளி ஸ்பீச் அல்லது ஏதோ ஒரு லிட்டரரி அசோசியேஷனோ ஹெல்த் அசோசியேஷன் ஏதோ ஒரு அசோசியேஷன் மீட்டிங். அப்போ அது யாரை பேஸ் பண்ணினது? ஸ்டூடெண்ட்ஸை பேஸ். ஸோ அதுக்குரிய ஸ்டாண்டர்ட் இல்லை ஏதாவது ஒரு ஸ்கூல் சார்ந்த விஷயம் வந்து பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் பண்ண சொல்லி சொல்லலாம். இப்போ டெங்குவை பற்றியோ இப்போ டெங்கு பற்றி வரலாம்
நாடளாவிய ரீதியில் இருக்கிற பிரச்சனை. மற்றது எக்ஸசைஸ் கேட்கலாம், ஃபுட் ஹேபிட்டை பற்றி கேட்கலாம். ஏன்னா இன்றைக்கு இந்த அன்ஸ்ப்ரெடபிள் டிசீசஸ், அதாவது தொற்றா நோய்கள் என்ற பிரச்சனை தான் இன்றைக்கு பெரிய இஷ்யூவாக போய்கொண்டிருக்கு. ஸோ பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு அவேர்னஸ் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறது கேட்கலாம். ஹெல்த்தி ஃபுட்டை ஏதோ ஒரு விஷயம் கேட்கலாம், எக்ஸசைஸை ஏதோ. அப்போ இது எல்லாமே அப்படி வேஸ்ட் பண்ணி வரலாம். அதில் ஸ்பீச்ன்றது நான் அதில் இது இந்த எஸ்ஏ ஆர்டிக்கிள் இருந்து அது எப்படி வேறுபடுதுன்னு சொன்னால், இங்கே சிம்பிள் சென்டென்ஸ், ரைட்? சிம்பிள் சென்டென்சஸ் வித் ஃபெமிலியர் வேர்ட், இது மேலும் ஃபெமிலியரான கூடுதலாக பாவிக்கும். இடைக்கிட 1-2 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ட் மஸ்ட் பி the familiar word, right? Oh. Short story. இந்த ஷார்ட் ஸ்டோரி ஈஸியாக வீட்டளவுக்கு அல்ல, இருந்தாலும் ஷார்ட் ஸ்டோரி ஈஸியாக. ஏன்னு சொன்னால் அங்கே நீங்கள் ஆனால் இந்த ஈஸியில் ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது. இது நீங்கள் உங்களோட ஓன் கிரியேஷனில் நீங்கள் விளையாடி கொண்டு போகலாம். ஆனால் ஸ்டோரியில் நீங்கள் முக்கியமாக நாங்கள் அங்கே தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம். ஸ்டோரியில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த கேரக்டர், அந்த இவெண்ட். அப்போ அந்த இவெண்டினுடைய செயின், தொடர்ச்சி, இதுகள் மிக முக்கியமாக, ரைட்? அப்போ அதை எப்படி எழுத போகுது? கிளைமேக்ஸை முன்னுக்கு சொல்லி இன்னைக்கு சொல்ல இல்லை, முன்னுக்கு இருந்தே அப்படியே அடுத்த சொல்லிக்கணும், அந்த கடைசியில் கிளைமேக்ஸை சொல்லிக்க முடியாது. அது உங்களோட டைப். இந்த ஷார்ட் ஸ்டோரி நிறைய டைப்பில் எழுதி கொள்ள முடியும். அப்போ ஆனால் அதில் ஒரு ஒழுங்குமுறையை நீங்கள் செஞ்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் அந்நியமாக அதை விளங்கக்கூடியதாக மீனிங்ஃபுல்லாக சொல்லும், சும்மா சொல்லி கொண்டு ரைட். இது அடுத்த விஷயம் கன்வர்சேஷன். இது சில பல வார ஸ்டோரி அல்லது கன்வர்சேஷன் ஏதோ ஒன்று போடுறது. இப்போ இந்த கன்வர்சேஷன் நாங்கள் அங்கால தனியாக பார்ப்போம். இந்த கன்வர்சேஷனும் அதே மாதிரி, ஆனால் கன்வர்சேஷன் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். கொலோக்கியல், அதாவது எங்களுடைய பேச்சு மொழி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கே கூட சம்பந்தப்படாது. பேச்சு வளம் முக்கியமாக வரவர். அதே நேரம் அந்த ஒழுங்குமுறை மிக முக்கியம். என்று சொன்னால் நாங்கள் 250 வேர்ட்ஸில் எழுத வேணும். டைம் எங்களுக்கு மட்டுமட்டாக இருக்கும். ஸோ ரெண்டையுமே கவனத்திலே இருக்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் தொடங்குகிற விஷயம், எங்கள்கிட்ட விஷயம் நிறைய இருக்குன்னு சொன்னால் இழுத்து கொண்டு போடும், நேரமும் போடும், சொல்லு கணக்கும் போடும். இப்போ 2 lengthy என்று சொன்னாலும் மார்க்ஸ் குறையும், சரிதான்? அதே நேரம் எங்களுக்கு விஷயம் பற்றாக்குறையாக இருக்கண்டா அப்படியே 100 சொல்லுக்குள்ளே நின்று அதில் ஒரு 150 சொல்ல நின்று. ஸோ இது நீங்கள் மிக அவதானமாக எழுத வேண்டிய ஒரு விஷயம், ரைட்? அப்போ இந்த டைப்பில் உங்களுக்கு வரலாம். அதே நேரம் லெட்டர், ஆனால் லெட்டர் நான் இந்த ரைட்டிங் பார்ட்டில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். லெட்டர் டெஸ்ட் நம்பர் 14 வரும், சரிதான்? அப்போ அந்த லெட்டர் வருமா இருந்தால் நீங்கள் இதில் போட்டுட்டு நாமன்னு சொன்னால் அப்புறம் அழுகிறேன், அதில் வராதுன்னு சொன்ன வேறு ஆனால் வந்திருக்கிறது வரலாம். ரைட்டிங் தானே. அப்படி வந்தால் நீங்கள் இந்த லெட்டர் இந்த கண்டென்ட்டே அவுட் ஆகுறதுல இந்த லெட்டர் ஒரு முக்கியமான. நான் டெஸ்ட் நம்பர் 14 உங்களுக்கு கிளாஸ் எடுக்க நான் அந்த லெட்டரை பற்றி பெருசாக கதைக்கலை. ஏன்னு சொன்னால் இந்த லெட்டர் சில வேளை நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கக்குள்ளே ஏதாலும் ஒரு வேர்டோ அல்லது ஒரு டேர்மை மிஸ் பண்ணி இருந்தால் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தால் கண்டென்ட் 0 போகிறதுக்கு வாய்ப்பு, சரிதான்?
ஒரு பென் ஃப்ரெண்டுக்கு எழுதுங்கோன்றது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி எழுதுங்கோன்றது. நீங்கள் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆளுக்கு எழுதுகிற மாதிரி எழுதினால் அங்கே கண்டென்ட் அவுட். அதேபோல் நீங்கள் அவர் உங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கிறார், அந்த லெட்டருக்கு ஆன்சர் பண்ணுங்க போடைக்குள்ள கனகாலமே அந்த கடிதத்தை காணலைன்னு சொல்லி போட்டு விட்டியல்னா கண்டென்ட் ஆகும். சரிதான். அப்போ இந்த லெட்டரில் வேலை கவனமாக இருங்க. லெட்டர்லும் கன்வர்சேஷன்லையும் சரியான கவனமாக இருங்கோ. ஏனென்று சொன்னால் கன்வர்சேஷன் ஓரளவுக்கு ஓகே, அது அந்த டைமை பிடிக்கிறது வேர்டில் பிரச்சனை வர்றது. லெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல சின்ன மிஸ்டேக் வந்தாலும் மார்க்ஸ் அள்ளி கொண்டு போகணும். வடிவாக கவனமாக கேளுங்கோ. டெஸ்ட் நம்பர் 15 மார்க்குக்குரிய ஒரு கொஸ்டின். ரைட், 15 மார்க்குக்குரிய ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் கூடின கவனம் எடுங்கோ. இப்போ எஸ்ஏ ஆர்டிக்கிள் சி மிக இலகுவானது. உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை வளம் இருக்குது, வொக்காபுலரி இருக்குது, ஸ்டோரி எடுக்கலாம். இப்போ இதுகள் எதுவும் உங்களுக்கு ஃபேமிலியரானது இல்லை, ஆனால் ஒரு கன்வர்சேஷன் வந்திருக்குது, கொஞ்சம் ஃபேமிலியராக இருந்தால் நீங்கள் கன்வர்சேஷனே எடுக்கலாம். ஆனால் ரைட்டிங் பாட்டுக்கு நீங்கள் ரங்கேக்குள்ள யூ மஸ்ட் ஹேவ் அ மைண்ட். மஸ்ட் ஹேவ் அ மைண்ட். அங்கே போதிய அளவு ரஃப் ஷீட் இருக்குது. ஸோ யூ கேன் கெட் அ ரஃப் ஷீட் அண்ட் மேக் அ மைண்ட் மேப் இமீடியட். அதில் ஒன் த டைம் கொஷனை நீங்கள் வாசிப்பீர்கள், இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிப்பீர்கள். அந்த கொஷன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிப்பீர்கள். அதுக்கு ஒரு இன்னொரு மார்க் கொண்டு ப்ராஃபிட்டில் போட்டு வைப்பீர்கள். இது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்குது. அப்போ ஸ்டோரியாக இருக்கலாம், ஸ்பீச்சாக இருக்கலாம், எஸ்ஏயாக இருக்கலாம், ஆர்டிக்கலாக இருக்கலாம், கன்வர்சேஷனாக இருக்கலாம். அப்போ ஒரு அந்த டாப்பிக்கை நீங்கள் வடிவாக போட்டுக்கொண்டு வாட் இஸ் தட், அது என்னன்னு சொல்லி முதலாவது. அப்போ அதுக்குரிய டெஃபினிஷன் கொடுக்கலாம் அல்லது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். ரைட், அப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டும். ஸ்பீச் என்றா கூட நீங்கள் என்னத்தை பற்றி பேச போறீங்க, ஏன் பேச போறீங்க. அப்ப இதுதான் இந்த இன்ட்ரடக்ஷனாக இருக்கு. அப்ப நீங்கள் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன விஷயத்தை எடுக்க போறீங்க அங்கே கேட்டிருப்பின. யூ மே கன்சிடர் த ஃபாலோயிங் பாயிண்ட், யூ மஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் பாயிண்ட் என்னவோ நாங்க போட்டிருப்பின. யூ மே யூஸ் த ஃபாலோயிங் ஐடியாஸ் என்னவோ தந்திருப்பின. அப்போ அந்த ஐடியாஸ் எடுங்க. அப்போ இந்த ஸ்பீச்சாக இருக்க எஸ்ஏயாக இருக்கட்டும், இந்த இந்த டாபிக்ஸ் எல்லாமே லெட்டரை தவிர, லெட்டருக்கும் அது பொருந்தும் தான், இருந்தாலும் இந்த இதுகளுக்கு மிக முக்கியம். நீங்கள் அந்த தீமை விளங்கி கொண்டு தீமை பாட்டாக பிரியுங்க. ஒரு நாளும் நீங்கள் 200 வேர்ட்ஸில் நான் ஒரு எஸ்ஏ எழுத போகிறேன்னு சொல்லி யோசிச்சியல்னா பயன்படுது. சைக்கோலஜிக்கல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. எவ்வளவு எழுதுறதோ வந்தாலே அங்கே நேரம் போகும். நான் அதை யோசிச்சு கொண்டிருக்க நேரம் போகும். ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. அந்த டாபிக் அது அங்கே தந்திருக்கிற பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட்ஸாக உள்ளடக்குங்கன்னு சொல்லி தந்து தானே இருக்குன்னா அந்த பாயிண்ட்ஸை வையுங்கோ, டாபிக் எடுங்கோ. அது ஒரு 6 பாட்டாக பிரியும், இல்லை ஒரு 5 பாட்டாக பிரியும். இப்போ எங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 8ல் பேராகிராஃப் எழுதி பழக்கம். அப்போ ஒவ்வொரு பேராகிராஃபையும் 50 சொல்லுக்கு சைன் பண்ணும். 5 பேராகிராஃப் ஆக போறீங்க. ஒவ்வொரு பேராகிராஃபையும் நீங்கள் 50 சொல்லு பெறத்தக்கதாக மைண்ட் மேப்பில் அதுக்குரிய ஸ்ட்ரக்சரை போடுங்க. மைண்ட் மேப் அப்போ 5 செட் மைண்ட் மேப் உங்கள்கிட்ட வந்து அது ஆர்டர் பண்ணும். எது முதல், இது 2வது, இது 3வது, 4வது நம்ம பண்ணி வச்சு போட்டு கடை தான். அப்போ 5 பந்தி தான் எழுத பொறியல், 50 சொல்லு எழுத பொறியல். உங்களுக்கு 250 சொல்லு கணக்காக வந்து நிற்கும், டைம் நிற்கமா. இது இந்த ரைட்டிங் பார்ட்டுக்கு ஒரு டெக்னிக். நீங்கள் மைண்ட் மேப் சரியாக போட்டியல்னு சொன்னால் சரியாக உங்களுக்கு 250 சொல்லு அல்லது 240, 60 அப்படி அந்த ரேஷியோவுக்குள்ளே
கொஞ்சம் வித்தியாசத்துக்குள்ள நல்ல ஒரு ஆர்டிக்கிளையோ அல்லது நல்ல ஒரு எஸ்ஏயோ நல்ல ஒரு ஸ்பீச்சையோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மைண்ட் மேப் மிக முக்கியம். ஏன்னா உங்களுக்கு கிரேட் 11 இந்த மைண்ட் மேப் முதல் கிரேட் 7 ஒன்று அந்த அறிமுகப்படுத்துகிறாங்க. மை ஸ்கூல் எப்படி எழுதணும்னு சொல்லி கிரேட் 7 ஒரு வட்டம் போட்டு சுத்த வேற ஓவல்கள் போட்டு அதில் போட்டிருக்கிறாங்க. என்ன ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் நேம் அது வந்து போட்டிருக்கிறாங்க. பிறகு மை ஸ்கூல் இஸ் அந்த போட்டிருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றா போட்டிருக்கிறாங்க. அவர் ஸ்கூல் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ கிரேட் 7 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிறகு திரும்ப கிரேட் 11 உங்களுக்கு 2வது யூனிட்ல மைண்ட் மேப் அங்கே முக்கியப்படுத்தப்படுது. ஏன் முக்கியப்படுத்தப்படுது? இதுதான் கிரேட் 8 சொல்லப்படுது. பிளான் த ஒர்க் அகேன். அதுதான் நீங்கள் ஒரு பிளானை போடணும். முதல் என்ன எழுத போறோம் தீர்மானித்தால் எப்படி எழுத போறோம். அப்ப அதை எப்படி எழுத போறோம் என்ற அந்த ஒவ்வொரு எப்படிக்குள்ளையும் திரும்ப எப்படி எழுத போடுங்க அல்லது எதை எழுத போறோம் ஹவு இதெல்லாம் கொண்டாங்க. ரைட். ஏன் நீங்கள் எழுத வேண்டி இருக்கும் உங்களோட லைஃபில் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடீஸில் தீசிஸ் அதுன்னு சொல்லி எழுத வேண்டி இருக்கு. எல்லாம் ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்படி பண்ண வேண்டி இருக்கு உங்களோட ஹையர் ஸ்டடீஸ். இப்போ நீங்கள் ஓஎல்ன்ற வெறியரை கிடக்கிறதுக்கு எக்ஸாமினேஷன் அதை விட நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆகிட்டீங்க ஒரு ஸ்பீச் ஒன்று பேசணும் ப்ரிப்பேர் பண்ணி போகணும். இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அப்போ அந்த கன்வர்சேஷனை ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக போகணும். அப்போ லைஃப்பில் இது நிறைய முக்கியமாக இருக்குது. எழுதுகிற வேண்டியது நிறைய இருக்குது. ரைட். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் கொஸ்டின். நான் சொல்லக்கூடிய நீங்கள் இந்த கேள்வியை ஒரு நாளும் தவற விடக்கூடாது. அப்போ இப்போ ஹவு டு ரைட். How to write effectively. எப்படி effectively தாக்கத்தை ஏற்படுத்தி அப்ப express our ideas. How to express our ideas. எங்களுடைய எண்ணங்களை எப்படி வெளிப்படுத்த. அப்ப இது எஃபெக்டிவ்லி என்றது வினைத்திறனாக, அதாவது நான் சொல்ல வேண்டிய செய்தியை எப்படி சொல்ல போறோம், எங்களுடைய ஐடியாஸை எப்படி வெளிப்படுத்த போறோம். ஹவு டு கெட் ஹை மார்க்ஸ். இதுதான் எங்களுக்கு இவர் தான் எங்களுக்கு இல்லை. இப்போ இது ரெண்டையும் செய்தால்தான் இது எஃபெக்டிவ்லி எழுதணும். ஐடியாஸை சரியான முறையில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ரெண்டும் செய்தால் ரைட். அதுக்கு எப்படி செய்ய போறோம். ஹவு டு ரைட் எஃபெக்டிவ்லி, எப்படி வினைத்திறனோட எழுத போறோம். ரைட் வித் மெசேஜ். இதுதான் மிக முக்கியம். இது இல்லாட்டி நாங்கள் ஆர்டிக்கிள் அல்லது எஸ்ஸே இந்த ரைட்டிங் பார்ட் மீனிங்லெஸ்ஸாக போகும். மெசேஜ் இல்லாத ரைட்டிங் பார்ட் மீனிங்லெஸ். இதுதான் கண்டென்ட் தீர்மானம். அப்ப இந்த மெசேஜ் தான் அங்க கண்டென்ட். முக்கியமான விஷயம் கண்டென்ட்டுக்குள்ள முக்கியமான விஷயம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த மெசேஜ். டீடைல். அப்ப இந்த மெசேஜுக்கான டீடைல் சும்மா மெசேஜ் அதை வலுப்படுத்தவும். அதான் எஃபெக்டிவ். தகவல்
அப்போ தகவல்களை நாங்கள் டீட்டெயிலாக தொகுக்க வேண்டும். ஃபீலிங் இப்போ நாங்கள் எழுதைக்குள்ள அந்த ரீடர் நாங்கள் எழுதுகிற அந்த மெட்டருக்குள்ளே அவர் ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவற்றை மைண்ட் செட்டப்பை எழுத்து கவர்ந்து கொண்டு வருவார். ஃபீல் ரைட். அப்போ இந்த ஃபீலிங் இருக்கும், ஐடியா எண்ணங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், we should eat அல்லது வேல்யூஸ் ஆஃப் ஹோம்மேட் ஃபுட் என்ற ஒரு கேள்வி வந்துருக்கு. பேசுவோம் வேல்யூஸ் ஆஃப் ஹோம்மேட் ஃபுட், அது ஸ்பீச்சாக எழுதலாம், ஸ்பீச் எழுத சொல்லி கேட்கலாம், அல்லது உங்களோட ஸ்கூல் மேகசினுக்கு ஆர்டிக்கல் ஏதோ ஒன்று சொல்லலாம், அல்லது ரேசி எழுதுங்க. அப்போ இங்கே நீங்கள் அந்த ஐடியாஸ் பெறும். ஹோம்மேட் ஃபுட்ண்டா என்ன, அதனுடைய வெரைட்டிஸ் என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அப்போ ஏன் ஹோம்மேட் ஃபுட் இல்லையண்டா வேறு என்னத்தை நாங்கள் நாடி போகிறோம், அதால் வர எஃபெக்ட்ஸ் என்ன, ஒப்பிடும், சின்ன ஒப்பிடு. அதுக்காக முழுதையும் ஒப்பிடாது. வேல்யூஸ் ஆஃப் ஹோம்மேட் ஃபுட்ண்டா முழுக்க ஒப்பீடு இல்லை, ஒரு பேராகிராஃப் ஒப்பிட்டு தான் ஃபாஸ்ட் ஃபுட்டால் வர எஃபெக்ட், பேட் எஃபெக்ட்ஸை பற்றி சில தான் இது எதுவும் எங்கள்ட ஹோம்மேட் ஃபுட்டில் இல்லைன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வேணும். அது ஒரு பேராகிராஃப், ஒரு 50 வேர்ட்ஸ், 250 வேர்ட்ஸுக்குள்ளே அதுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணக்கூடியது ஓன்லி மேக்ஸிமம் 50 வேர்ட்ஸ். பேட் எஃபெக்ட், அதாவது பேட் எஃபெக்ட்ஸ் என்னதால ஹோம்மேட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதால வர எஃபெக்ட்ஸை பற்றி சொல்லத்தான் வேணும். அப்போ அங்கே இந்த ஐடியா இந்த ஹோம்மேட் ஃபுட்டை எப்படி இலகுவாக நாங்கள் செய்து கொள்ளலாம் அல்லது இலகுவாக அதை எடுக்கலாம்ன்றதை பற்றின ஐடியா, அந்த அப்படியான விஷயம். கன்செப்ட், இந்த இதுவும் முக்கியம். சும்மா நாங்கள் நினைச்ச மாதிரி எழுதி என்ன கேரக்டர் விடையதான கன்செப்ட் சரியான முறையில் கொடுப்போம். அப்ப இது எல்லாத்துக்கும் பொருத்தமானது. தாட், அப்ப இதுல நாங்கள் இந்த தாட்ஸ் அண்டு வேலைக்குள்ள எங்கண்ட தாட்ஸை கொடுக்கலாம், இல்லாட்டி பர்சனாலிட்டி நிறைய பெரியாக்கள் சொன்ன கோட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி, இல்லாட்டி அவர்களுடைய தாட்ஸை பேஸ் பண்ணி, எங்கள்ட ரிலீஜியஸ் தாட்ஸை கொண்டுடலாம், சோஷியல் தாட்ஸை கொண்டுடலாம், கொலர்ஸின் தாட்ஸை கொண்டுடலாம். அப்படியான தாட். அப்ப இவ்வளவு விஷயமும் இந்த மெசேஜுக்குள்ள இந்த மெசேஜாக திரண்டு வர்றதுதான் எஃபெக்டிவிட்டியாக இருக்கு. இவ்வளவு விஷயம். அப்ப இப்ப நாங்கள் இங்க இருந்து போனோம்னு சொன்னா இது இவ்வளவும் வேறு. இங்க ஃபீலிங்ஸ் தரக்கூடிய ஃபேக்ட், ஃபீலிங்ஸ் ஏற்படுத்தக்கூடிய தகவல், அந்த தகவல்களுக்கான ஆதாரப்படுத்தின திரட்டு தகவல் இருக்க வேண்டும். அதுக்குள்ள ஐடியாஸ் இருக்கணும், கன்செப்ட் இருக்கணும், தாட். ரைட். இப்படியான ரைட். நெக்ஸ்ட், how to express our idea. எங்களுடைய ஐடியாவை எப்படி எக்ஸ்பிரஸ் கிளியர்னஸ், இது மிக இந்த கிளியர்னஸ்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல போறோம், அந்த செய்தி தெளிவாக இல்லை என்றால் அந்த செய்தியாலையும் புரியும். ஒரு இது நான் சொல்ல வர இந்த கிளியர்னஸ்ன்றது எங்களோட ரைட்டிங் மெக்கானிசம் ஆஃப் ரைட்டிங்கில் மட்டுமல்ல, கன்செப்ட் அல்லது அந்த மெசேஜில் ஒரு கிளியர்னஸ். நாங்கள் என்னத்துக்காக சொல்றோம், ஏன் சொல்றோம், இது மிக முக்கியமான கிளியர்னஸ். அங்கே மெசேஜ் வந்தது, இங்கே கிளியர்னஸ் மிக முக்கியமானது.
proper order. The article, essay, short story மூன்றும் எங்களுக்கு திரும்ப வாசிக்கலாம். இந்த லெட்டரும் திரும்ப வாசிக்கலாம். ஆனால் இந்த ஸ்பீச் கன்வர்சேஷன் ரெண்டுமே எங்களுக்கு அங்கே ரீடிங்க்கு சான்ஸ். நாங்கள் லிசன் பண்ண வேண்டிய, ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய ஸ்பீச்சை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் லிசனிங், கன்வர்சேஷன் லிசனிங் அண்ட் ரெஸ்பாண்ட். ஸோ இது ஹியரிங்கோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ரெண்டுமே எங்களுடைய ஹியரிங்கோட சம்மந்தப்பட்டது. அப்போ நாங்கள் ஒரு சரியான ஆர்டரில் சொல்லலையா, நான் முதல் சொன்ன நான் தானேன்னு சொன்னாங்களாங்க, இந்த முதல் சொன்னபடி ரெண்டு சொன்னாங்களாங்க. அப்போ அந்த முதல் சொன்னபடி என்ன, அந்த முதல் சொன்ன விஷயத்தோட சுழற்சியாக இந்த விஷயத்தையும் சொல்லி கொண்டு போகணும். படிப்படியாக சொல்லி கொண்டு போவோம். விட்டு 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 சொல்லி கொண்டு போனால் ஆகும். அப்போ ப்ராப்பர் ஆர்டர், அப்போ ஆர்கனைசேஷன் என்ற விஷயம் இங்கே முக்கியமாக சம்மந்தப்படுறது. சரியான நீங்கள் உங்களோட ரைட்டிங் பார்ட்டை சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ இந்த ப்ராப்பர் ஆர்டர் வந்தால் கூட ஒரு கிளியர்னஸ் கொண்டு வரும். அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு கிளியர்னஸ் கொண்டு வரும். ரீடருக்கோ லிசனருக்கோ அதில் ஒரு கிளியர்னஸ் கொண்டு வரும். ப்ராப்பர் ஆர்டர். vocabulary நான் இது முதலில் சொன்னேன். என்ன சொன்னா, familiar, most suitable or appropriate word. இந்த appropriate wordsக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I go to Nellore Temple. I visit to Nellore Temple. Yes. I go to Nellore Temple. நான் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போ. I visit to Nellore Temple. நான் அங்கே தரிசிப்பு செய்ய போகிறேன். அப்போ அங்கே கொஞ்சம் மினைக்கெட்டு அங்கே என்னவோ ஒரு நோக்கத்தோடு நான் போகிறேன். கோ அப்படி சும்மா போகிறது. விசிட் பர்பஸ். I go to my neighbor's house. I visit to my neighbor's house. ரெண்டுக்கும் தெரியாது. சும்மா அப்படி போட்டு வர்றது கோ, சும்மா அப்படி போகிறது கோ. ஆனால் ஒரு பர்பஸோட ரைட். அப்போ இந்த vocabulary நாங்கள் சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் அது மீனிங்லெஸ்ஸாக போகிறதுக்கு வாய்ப்பு. அதே வேளையில் ஃபேமிலி vocabulary பாவிக்கணும்ன்றதுக்காக அன்ஃபேமிலியை வச்சு அள்ளி கொட்டிவிட்டாங்கன்னு சொன்னால் ஆர்டிக்கிளோ அல்லது ஸ்பீச்சோ ஒரு பிரயோஜனம் போகும். வாசிக்கிறவருக்கோ கேட்கிறவருக்கோ ஹெல்ப் ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த vocabulary நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கிராமர். நான் நாளைக்கு கோயிலுக்கு போனான்டா அப்படி இருக்கு போவேன். நாளைக்கு நான் கோயிலுக்கு போனான்டா அப்படி இருக்கு. குழந்தை பிள்ளை வச்ச மாதிரி. நேற்றைக்கு நான் சாப்பிடுவேன் அப்படி இருக்கு. அதான் நினைக்கிறோம். சரியான முறையில் யூஸ் பண்ணுறோம். அதே நேரம் ப்ரொபோசிஷன் செஞ்சாங்க நினைச்சு இல்லாமல் அதை கிராமர் என்ற விஷயத்துக்குள்ள உள்வார அத்தனை விஷயமும் நாங்கள் இங்கே சரியாக அக்யூரேட்டாக யூஸ் பண்ணினாத்தான் மீனிங்ஃபுல்லாக. சரிதான். நம்ம ப்ரொபோசிஷன் படிச்சுக்கணும். இந்த டேபிளுக்கு மேலே ஃபேன் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஃபேன் இஸ் ஆன் மை டேபிள் என்று எழுதலாம். அது சீலிங் ஃபேன் இஸ் ஆன் மை டேபிள் என்று எழுதலாம். சீலிங் ஃபேன் இஸ் எபவ் மை. அப்போ இங்கே அந்த கிராமர் பிரச்சனை வேறு. டென்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் இந்த ப்ரொபோசிஷன் அங்கே குழப்பி போகுது. அப்போ ஃபேன் இஸ் ஆன் மை டேபிள், சீலிங் ஃபேன் இஸ் ஆன் மை டேபிள். சீலிங் ஃபேன் மேசையில் இருந்தால் என்ன பிரயோசனம்? மேசையும் பாவிக்கல இடத்த போய் கொண்டு. அப்போ சீலிங் ஃபேன் இஸ் எபவ் மை டேபிள். அதுதான் யூஸ்ஃபுல். சரிதானே?
ரைட். அப்போ இந்த கிராமர் சரியான முறையில் நீங்கள் கிராமராக பார்க்க. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் சரியான ஸ்ட்ரக்சரில் சென்டென்ஸ். சரி. அப்போ இதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த vocabulary, கிராமர், ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் மூன்றுமே லாங்குவேஜுக்குள்ள செல்வாக்கு செலுத்துகிறார். லாங்குவேஜுக்குள்ள செல்வாக்கு செலுத்துகிறார். இது ரெண்டும் ஆர்கனைசேஷன்ல செல்வாக்கு செலுத்துகிறார். முதல் நாங்கள் பார்த்தது கூடுதலாக மெசேஜை பேஸ் பண்ணி பார்த்த நாங்கள் மெசேஜ் ஐடியாஸ் அதுகளை பற்றி பார்த்த நாங்கள் கண்டென்ட்டோட சம்மந்தப்பட்டு வந்தது. சரிதான், அது கண்டென்ட்டோட சம்மந்தப்பட்டு வந்தது. இந்த கிளியர்னஸ் என்றது இந்த ப்ராப்பர் ஆர்டருக்கால வாரது ஆர்கனைசேஷனுக்கு வரப்போகுது. vocabulary, கிராமர், ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் இங்கே வரப்போகுது. லாங்குவேஜுக்குள்ள வரப்போகுது. ரைட். அப்போ இது ஒரு முக்கியமான டிவைடட் இன்டு பேராகிராஃப். இது இங்கே ஆர்கனைசேஷனுக்குள்ள வரப்போகுது. அப்போ மீனிங்ஃபுல்ல பேராகிராஃப் செய்வோம். மீனிங்ஃபுல்ல பேராகிராஃப் அமையும். அப்போ ஒரு விஷயம் ஒரு பேராகிராஃபில் பாதியில் நிற்க திரும்ப ஒரு பேராகிராஃப் பந்தியை தானே எழுத சொன்னவே, பழைய ஸ்கூல்லேருந்து சொன்னவே, ரெசர்ன்னு சொன்னவே, நாங்கள் குண்டா எழுதுவோம்னு சொல்லி எழுதலாம். இப்போ மீனிங்ஃபுல் பேராகிராஃப் வந்தால் ஒரு பேராகிராஃப் ஒரு விஷயத்தை எடுத்தால் அது நீங்கள் டெஸ்ட் 8ல் படித்த அந்த டெக்னிக்கை பாவிச்சு அந்த பேராகிராஃப் அமையும். அதாவது அந்த பேராகிராஃபுக்கு ஒரு தொடக்கம் இருக்கணும், முடிவு இருக்கணும். அந்த பேராகிராஃபுக்குள்ள வர வேண்டிய விஷயங்கள் பொருத்தமான ஒழுங்குலேயே அந்த பேராகிராஃபுக்கு வரும். அப்போ இந்த பேராகிராஃபை பிரிக்கிறதுல இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனித்து கொள்ளணும். அப்போ ஒரு பேராகிராஃப் வந்தால் அது எப்படி பிரிக்கிறது. அப்போ நான் மைண்ட் மேப் போடைக்கு அதுதான் சொன்னேன். 5 விஷயமா எடுத்து மைண்ட் மேப்பை போடுவோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள இன்ட்ரடக்ஷன் பார்ட், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப், தேர்ட் பேராகிராஃப் அப்படியே போட்டு கொண்டு போய்க்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃபிலே என்னென்ன விஷயம் வரணும். அதுக்கு பிறகு ஒரு சப் மேப் கொண்டு போடுவோம். போட்டு கொண்டு போனால் ஈஸியாக இருக்கும். ரைட். ஹவு டு கெட் ஹை மார்க். எப்படி ஹை மார்க் இருக்கு நான் முதலே சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த மேலே முதல் பார்த்த 2 கேள்வி, ஹவு டு எக்ஸ்பிரஸ் அவர் ஐடியாஸ், how to express எப்படி வெளிப்படுத்த போகிறோம். அந்த 2 விஷயமும் தான் எங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கிற போகிறோம். சரிதான். அப்போ மார்க்ஸ் என்று சொல்லி நாங்கள் அதுக்கு புதின மேப்பிங் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. மார்க்ஸ் எங்களுக்கு எடுத்து தர போகிறது எப்படி என்றால் எப்படி we must concerned about things. Those are the answers for the first 2 questions. இதுதானே இப்போ நாங்கள் இதில் பார்த்த ஃபர்ஸ்ட் 2 questions நாங்கள் என்ன செய்தோம்? CLOM அதுக்குள்ள ஃபுல்லாக உள்ளடங்கி வந்தது. ரைட். அந்த உள்ளடக்கம் தான் எங்களுக்கு மார்க்ஸை கொண்டு வரப்போம். ரைட். ஓகேயா? ரைட். We will meet with another part. Okay. Right. See you. Goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.